இன்னைக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு. தென் கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எந்த நேரத்துலயும் எம்சிசி வந்து கவுன்சிலிங் வந்து அனௌன்ஸ் பண்றதுக்கு டேட் வந்து இருக்கு. உடனே அவங்கலாம் பண்ணதுமே டக்குன்னு ஒரு 4, 5 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ப்ராசஸ வந்து முடிச்சுருவாங்க. நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரேங்க் பட்டியல் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருந்ததுனால அதுக்கடுத்து கரெக்டாக ப்ரொஜெக்ஷன் வந்து நிறைய பேர்னால கொடுக்க முடியும். இப்போ ஆல் இண்டியா கோட்டாவை பேஸ் பண்ணி தான், ஆல் இண்டியா ரேங்கிங் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் பின்ன இருக்கலாம், ரைட்டா? இப்போ நிறைய கால்ஸ் வந்து எனக்கு வருது, சார் எனக்கு வந்து எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் எனக்கு கிடைக்கும் 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 அப்படின்னு மாதிரி நிறைய வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அது கரெக்டாக எக்ஸாக்டாக எப்படி தமிழ்நாட்டில் கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு வீக்கில் ரிசல்ட்ஸ் வந்து இப்போ ரிசல்ட் வந்துருச்சு. ஆனால் நம்ம ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷனோட ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் தான் நம்மளுக்கு பக்காவாக வந்து தெரியும். இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நம்ம பேசுகிறோம். நான் உங்களுக்கு விராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. இப்ப இந்த நிறைய பேருக்கு ஒரு குழப்பமா இருக்கிறது என்ன அப்படின்னா, சார் இந்த சீட்டு வந்து எங்களுக்கு வந்து எந்த ரேங்கிங்கில் இருந்தால் கிடைக்கும், எவ்வளோ மார்க் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் கொஞ்சம் வந்து அப்படி தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். வேறு எதனா ஒர்க்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எதனா பண்ணாமல் இருக்கீங்க, டாக்குமெண்ட்ஸ் சரியா இல்லையான்னு அதெல்லாம் சரி பார்த்து எதனா வாங்கி 23ஆம் தேதி தான் டேட் லைன் கொடுத்துருக்காங்க. அதை போடுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கணும். சரியா? ஓகே. இதில் இன்னொரு கன்ஃபியூஷன்னா, நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. 207 மார்க்கு, 230 மார்க்கு, 235 மார்க்கு, எங்களுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு. இன்னைக்கு லாஸ்ட் இயரை நம்ம கம்பேர் பண்ணுறப்ப அந்த 113 115 வாங்குற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து 48th பர்சன்டைல இருந்தது. இன்னைக்கு வந்து 177 அப்படின்ற பர்சன்டைல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு நிறைய பேர் சொல்கிற ரீசன் என்னன்னா, பயாலஜி ரொம்ப ஈஸியாக கேட்டுட்டாங்க. எவ்ரி இயர் பயாலஜி ஈஸியாக தான் கேட்குறாங்க. இருந்தாலும் இந்த வருஷம் சொல்கிறாங்க எல்லாரும் பயாலஜி ரொம்ப ஈஸியாக கேட்டுட்டாங்க. அதனால மாணவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி படித்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணதுனால 177 வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த 120 to 177 அப்படின்னு எடுத்துட்டோம்னா, 20ன்னு வச்சுக்கிட்டா கூட 30, 40, 50, 60, 70, 80 கிட்டத்தட்ட 60 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் வந்து அந்த குவாலிஃபைங் எலிஜிபிலிட்டின்னு சொல்கிறாங்களே அதனுடைய மார்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு 55 மார்க்கு 60 மார்க்கு கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இதே ரேஞ்சில் எங்களுக்கு வந்து போன வருஷம் எங்களுக்கு ஒரு 154க்கு கிடச்சி சார், 175க்கு வந்து டீம்டு யூனிவர்சிட்டி கிடச்சிதுன்னா, போன வருஷம் அந்த மாணவர்களுடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 120 இருக்கிற இடத்துல இருந்தது. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 120 177 ஆயிடுச்சு. அப்போ அந்த கேப் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, டீம்டு யூனிவர்சிட்டியில் கிடைக்கிறதுக்கான அந்த குறைஞ்சபட்ச மார்க் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு எவ்வளோ பேர் மேலே இருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான், ரைட்டா? அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 7 லேக் வந்து 8 லேக்ஸ் 9 லேக்ஸ் 13 லேக்ஸ் கூட கிடச்சிருக்கு. அப்போ அந்த 13 லேக்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மார்க் இன்னும் கூடுதலாக இருக்கிற இடத்துல இருக்குது. 7 லேக்ஸ்க்கு மேலே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக இருக்குது. அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு 50 மார்க் கேப் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு 177ல இருந்து இன்னும் ஒரு 50 to 60 மார்க் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணினோம்னா என்ன ஆயிடுச்சு, 230 வந்து 240 மார்க் இருந்தால் தான் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு பாசிபிள் அப்படின்னு. அப்படியா சார், அவ்வளோ மார்க் எடுக்கணுமா டீம்டு யூனிவர்சிட்டிக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய பேரண்ட் வந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்கலாம் வெயிட் பண்ணி. ரெண்டாவது, இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் சீட்டு எடுக்கிறப்ப மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து முக்கியமே இல்லை. அங்கே பணம் யாருக்கிட்ட இருக்குது, 1.5 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றவங்க தான் ஈஸியாக வந்து அங்கே சீட்டு எடுப்பாங்க. அதனால் அதில் கரெக்டாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது, இவ்வளோ மார்க் இருந்தால் தான் கிடைக்கும் இவ்வளோ. ஏன்னா நிறைய பேருக்கு பணமே இல்லை. இந்த லோவஸ்ட் மார்க் 177 எடுத்தவங்க கிட்ட தான் பணம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தான் கிடைக்கும். மேலே இருக்கிறவங்களுக்குலாம் யாருக்குமே வந்து வேணான்னு விட்டுற போகிறாங்க. கிடைக்க போகிறது இல்லைன்னு சொல்ல முடியாது, வேணான்னு விட்டுற போவாங்க. ஏன்னா காசு இல்லாதனால அந்த பிரச்சனை வந்து இருக்கும் டீம்டு யூனிவர்சிட்டியும். அதே போல் தான் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா.
மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு லாஸ்ட் இயர் நம்ம பார்த்துருப்போம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 440 மார்க்கு, 420 மார்க்கு, 400 மார்க்கு இப்படின்ற ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட லாஸ்ட் எண்டில் முடிஞ்ச மார்க். அப்போ இந்த வருஷம் அந்த அந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கட் ஆஃப் ரேஞ்சில் அந்த ரேஞ்சில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 40 மார்க் வேரியேஷன் இருக்குது. அப்போ அந்த மாதிரி வரப்ப இன்னைக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்ததுன்னா குறைஞ்சது வந்து ஒரு 450லேயே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. அப்போ செகண்ட் ரவுண்டில் வரத்துக்கு ஒரு 30 மார்க் கம்மியானா கூட 430 வரும். அப்போ தேர்ட் ரவுண்டில் போன வருஷம் ஏன் சார் 154க்கு வந்துருச்சு அப்படின்னா, போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தக்ஷஷீலா அப்படின்னு ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தேர்ட் ரவுண்டில் வந்துச்சு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெலுங்கு மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி, அப்புறமா கிறிஸ்டியன் வந்து மைனாரிட்டி இந்த லிங்குவிஸ்டிக் அந்த ரிலிஜன் மைனாரிட்டியில் இருக்கக்கூடிய சீட்ஸ் இருந்ததுனால தேர்ட் ரவுண்டில் அது ஆட் ஆச்சு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணல போடணும் அப்படின்ட்டு. இன்னொன்று என்னன்னா மெயின் ரீசன் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து யார் பே பண்ணுறா? கவர்மெண்ட் பே பண்ணுறாங்க 4 வருஷத்துக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் காலேஜில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்டோட அக்கௌண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. அந்த பேமெண்ட் வந்ததுமே எடுத்து இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணும், நம்ம காலேஜுக்கு வந்து பே பண்ணணும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஒர்க் ஆகும். முன்னாடியே நீங்கள் பே பண்ணுங்க அப்படின்னு எந்த காலேஜுமே வந்து சொல்ல மாட்டாங்க. லாஸ்ட் டைம் அதை சொன்னாங்க. நிறைய பேரண்ட் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை என்ன பண்ணிட்டாங்க, காலேஜில் இருந்து அப்புறம் கால் பண்ணி பசங்களை எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு வந்ததுக்கப்புறமா பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? அதனால அதுல எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பேருக்கு இப்போ அவேர்னஸ் வந்ததுனால இந்த எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டு, எஸ்சிஏ கேண்டிடேட்டு, பிசிசி கேண்டிடேட் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் 2,50,000 வந்து தாசில்தார் ஆஃபீஸில் போயிட்டு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு எனக்கு கால் பண்ணுறாங்க. சார் என் பையனுக்கு 200 மார்க் தான் சார் வந்திருக்கு, 205 தான் வந்திருக்கு சார், 300 தான் வந்திருக்கு சார், நாங்கள் இந்த கேட்டகரியில் வரும் சார், இவ்வளோ தான் சார் வந்து எங்களுக்கு வந்து இன்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நான் நிறைய பேரண்ட்டை வந்து பார்த்தது வரைக்கும் சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்டு நல்ல இன்கம் இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்துட்டு 2,50,000 அப்படின்றத இன்கம் போட்டு வச்சுட்டு அப்ளை பண்ணுறாங்க. இது வந்து ஒரு நல்லதில்லை. ஏன்னா கவர்மெண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நம்ம இன்னைக்கு நம்மளுக்கு தெரியாதுன்னு நினச்சிடலாம். ஏன்னா தாசில்தார் ஆஃபீஸில் போயிட்டு அப்ளை பண்ணால் உடனே வந்து எந்த வெரிஃபிகேஷனும் கிடையாது. அந்த என்ன அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு, என்ன சேலரி வாங்குறாங்க, எந்த இடத்துல இருந்து அதெல்லாம் கிடையாது. போய் போட்டோமா நம்ம ஒரு ₹500 அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவையில் பண்றவங்களுக்கு கொடுத்தோமா அவங்க பண்ணி நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்படி தான் வந்து நடந்துட்டு இருக்கு. அதை வந்து முறையாக வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசு வந்து பரிசீலிக்கணும் அப்படின்றதையும் நம்மளுடைய கோரிக்கை வைக்கிறோம். உண்மையா இருக்கக்கூடிய அந்த ₹2,50,000 கீழே இருக்கக்கூடிய வகுப்பை சேர்ந்தவங்களுக்கு, அந்த பிரிவை சேர்ந்தவங்களுக்கு, வருமானம் இருக்கிறவங்களுக்கு இந்த பெனிஃபிட் போய் சேரணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரே அதுக்கான செக்கிங் நடக்குது ரைட்டா. அதனால கொஞ்சம் தயவு செய்து யாருன்னா தேவையில்லாம இன்கம் ஜாஸ்தி இருந்து கம்மியா இருக்கக்கூடிய மாணவர்களுடைய லைஃப்ல வந்து படிக்கவே முடியாது, கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து தேவையில்லாம அந்த டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணிடக்கூடாது. அதனால இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குறப்ப வெரிஃபை பண்ணாங்கன்னா ஆதார் கார்டோட எல்லாமே இன்னைக்கு லிங்க்டு. பேன் கார்டு வந்து பேங்க்ல வச்சோன்னா பேன் கார்டும் ஆதாரும் லிங்க். அப்போ பேங்க் டீட்டெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தெரிஞ்சதுன்னா நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ இன்கம் இருக்குது அப்படின்னு எடுத்துட்டாங்க அப்படின்னா நாளைக்கு வெரிஃபிகேஷனில் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா டிபார் பண்ணிடுவாங்க. குழந்தைக்கு அப்புறம் படிக்க முடியாமல் போயிடும். அதனால தயவு செய்து இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை வாங்கி இந்த ஸ்காலர்ஷிப் எடுக்கிறவங்க முறையாக ப்ராப்பராக அவங்களுக்கு இல்லை அப்படின்றவங்களுக்கு அந்த வழியை வந்து கொடுக்கணும். எல்லாருமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு நான் வந்து போராடி வந்து நிறைய இன்ஸ்டியூஷனில் மெடிக்கல் காலேஜில் ஃபீஸே இல்லாமல் பிஹெச்சில் படிக்கிறாங்க, கேஎம்சிஹெச்சில் படிக்கிறாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்ஆர்எம்ல படிக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய நிறைய புது காலேஜஸ் வந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மாணவர்கள் அதில் படிக்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடைக்குது அப்படின்னு மேனேஜ்மெண்ட் கோட்டால கூட இந்த இப்போ வந்து லாஸ்ட் இயர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸே பண்ணிட்டாங்க, நோட்டிஃபிகேஷனே கொடுத்தாங்க. அதுக்கு முன்ன வருஷமும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அதனால பிரைவேட் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, பிரைவேட் மேனேஜ்மெண்ட் இருந்தாலும் லாஸ்ட் இயர் வந்து என்ன பண்ணாங்க, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்ட் பிசிசி கேண்டிடேட்டுக்கு கொடுத்தாங்க. ஆனால் இதை வந்து முறையாக யாருக்கு சேரணுமோ அந்த கேண்டிடேட்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்க. தேவையற்ற நீங்கள் ஏதாவது பண்ணி அப்புறம் மாட்டிக்கிட்டீங்கன்னா குழந்தைக்கும் கெட்ட பேராயிடும், உங்களுக்கும் தேவையில்லாமல் இதுவாகிடும். சரியா? அப்புறமா குழந்தை வந்து டிபார் பண்ணிட்டாங்கன்னா கஷ்டமாயிடும். அதனால பார்த்துக்கிடுங்க. ஆனால் முறையாக யாருக்கு 2,50,000 கீழே இருக்கோ அவங்க தயவு செய்து அந்த
இன்கம் சர்டிஃபிகேட்டை வாங்கி அப்ளிகேஷன் போடுறப்ப நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, அதுவும் நீங்கள் என்ன பண்ணணும், கரண்ட்டில் இருக்கக்கூடியதாக வைக்கணும். லாஸ்ட் இயர் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் தெரியாமல் பழைய சர்டிஃபிகேட்டை வச்சுட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்கம் வருது இல்லையா, அந்த 30,000 1 lakh எல்லாம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் கூட கிடையாது. அந்த லெஸ் தென் 2.5 கீழே இருக்கிறவங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் கூட நம்ம பே பண்ண தேவையில்லை. தென் வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸும் பே பண்ணாமல் கவர்மெண்ட் பண்ணிடும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அந்த கரெக்டாக வந்து டேட் பார் இல்லாமல் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடியதாக வாங்கி வச்சிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? அப்படி பண்ணாதான் நம்மளுக்கு வந்து அந்த நேம்ல வந்து நம்மளுக்கு காட்டும். இல்லைன்னா நம்மளுக்கு அமௌண்ட் பே பண்ண சொல்லி காட்டும். அதனால அதை வந்து ஒன்று செக் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றத யாருமே மறக்கக்கூடாது. தயவுசெய்து இந்த விஷயத்த நிறைய பேருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிசி மாணவர்களாக இருந்தாங்க, 2,50,000 கீழே இருக்கு அப்படின்னா, ஈவன் மேனேஜ்மெண்ட் கோட்டால கூட லாஸ்ட் இயரும் அதுக்கு முன்ன வருஷமும் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் எடுத்து பாருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் இருக்கு. நீங்கள் வந்து தயவுசெய்து பதட்டப்படாமல் அப்ளிகேஷன் போடுறப்ப கவர்மெண்ட்டுக்கும் போடுங்க, மேனேஜ்மெண்ட்டுக்கும் போடுங்க அப்படின்ற டீட்டெயிலாக அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் சொல்லலாம். தப்பு கிடையாது. ஆனால் மார்க் வேணும். மார்க் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். இப்போ மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேட்டகரி கிடையாது. ஆனால் ஸ்காலர்ஷிப் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஏன்னா எல்லாமே ஓப்பன் தான். ஏன்னா உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓசி கேண்டிடேட்டில் வந்து ஒரு 480க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜ் வந்து கிடைக்காது, கவர்மெண்ட் சீட்டு. அப்போ அங்கே இருந்தே நமக்கு அந்த என்ன ஆகுது, ஓப்பன் கேட்டகரி வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓப்பன்ல இருந்தே அங்கே 480 அந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு எஸ்சி கேட்டகரியோட ஜாஸ்தி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கட் ஆஃப். அதனால் பார்த்துங்க, செகண்ட் ரவுண்டில் அது கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். தேர்ட் ரவுண்டில் சீட்டு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிங்குஸ்டிக் மைனாரிட்டி, அப்புறமா என்ஆர்ஐ கோட்டா சீட்ஸ் இது எல்லாமே தேர்ட் ரவுண்டில் ஆட் ஆகிறதுனால நமக்கு அங்கே கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எஸ்சி கேட்டகரியோட நம்மளுடைய மார்க் ரேங்கோட மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட சீட்டுவோட கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க, பார்த்துக்கிடுங்க. ரைட்டா? இப்போ எவ்வளோ தான் சார் நாங்கள் எப்படி தான் சார் இருக்குன்னா, ஒரு 45,000 ரேங்க்ஸ் ஆல் இண்டியா ரேங்காக உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு தமிழ்நாட்டில் பிசி கேட்டகரியில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு வந்து 100% கிடைக்கும். 44,000 அண்ட் அபவ். 43,000 கிடைக்குமா? அப்படிலாம் 43, 44 அதுக்கு கீழே தானே இருக்குது. அபவ்னா 44க்கு மேலே கிடையாது, 44க்குள்ள ஒன்றுல இருந்து அந்த 44,000 ரேங்க் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிசியில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு 100% கிடைக்கும். தைரியமாக இருங்க, கவலைப்படாதீங்க. சரியா? சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்ப எல்லா 37 காலேஜும் வச்சு சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கு மேலே போதா அடுத்தது வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் உங்களால் பே பண்ண முடியும். ரைட்டாக ஒரு 4,00,000 எங்களால் வருஷம் வருஷம் பே பண்ண முடியும். எங்கள் குழந்தைக்காக சாப்பாடுக்கு, ஹாஸ்டலுக்கு ஒரு 2,500 3 லட்சம் எங்களால் 20,000 ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஒரு மாதத்துக்கு. அதே போல் அடுத்த எக்ஸ்பென்சஸ்ன்னு எடுத்தோன்னா இன்னொரு 20,000 செலவு பண்ண முடியும்னா ஒரு 40,000 50,000 நீங்கள் மாதத்துக்கு செலவு பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜஸோட கவர்மெண்ட் சீட்டுக்கு நீங்கள் போகலாம். சரியா? நீங்கள் இதை பிரித்து தான் பார்க்கணும். வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வாங்குறாங்களா அப்படின்னா நம்ம குழந்தை சாப்பிட்றதுக்கும் தங்கறதுக்கும் நம்ம தானே கொடுக்கணும், வேற யாருங்க கொடுப்பா? ரைட்டா? மற்றது அது அந்த 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 2,500,000 3 லட்ச ரூபாயில் நம்ம 10,000 வச்சுட்டா கூட அது 3 லட்ச ரூபா வருது. அதை நம்ம தனியாக எடுத்துட்டா கூட அடுத்தது ஒரு 2லேருந்து 3 லட்சம் நம்ம ரெடி பண்ணி தான் வச்சுக்கணும் ப்ரைவேட் காலேஜஸ் போகிறப்ப. அப்போ இந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கம்பல்சரி பார்க்குறப்ப 10,00,000 அப்படின்றத நமக்கு பார்க்கக்கூடாது. நம்ம தங்கறதுக்கு வீட்டில் இருக்கிறோம், வாடகை கொடுக்குறோம், சாப்பிட்றதுக்கு நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அதை போய் நம்ம ஹாஸ்டலில் இருக்கிறப்ப அவங்க கேட்குறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ரைட்டா? உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அதில் போடுங்க. கொள்ளை அடிக்கிறாங்கன்றதை நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணுறது வந்து ரொம்ப சேலஞ்சிங். அதுக்கு வந்து கவர்மெண்ட் வேணா ஸ்டெப் எடுத்து அதுக்கெல்லாம் சப்சிடி கொடுத்து இந்த மாணவர்களுக்கு எல்லாம் ப்ரைவேட் காலேஜில் படித்தாலும் சரி, கவர்மெண்ட்டில் படித்தாலும் சரி, எப்படி வந்து அந்த 7.5% ரிசர்வேஷன் குழந்தைங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணலாம். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி குழந்தைங்களுக்கு இப்போ எப்படி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்களோ ரிசர்வேஷனில் இருக்கிறவங்க பிசி குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், எம்பிசிக்கும் கொடுக்கலாம், பிசிஎம்க்கும் கூட கொடுக்கறதுக்கு வந்து முன்னெடுப்புகள் வந்து இந்த கவர்மெண்ட் எடுத்தாங்கன்னா நல்லாவே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு கூட தானே கஷ்டம், பிசி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் இல்லையா, பிசிஎம்க்கு மட்டும் கஷ்டம் இல்லையா, எம்பிசிக்கு மட்டும் கஷ்டம் இல்லையா, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, பிசிசிக்கு மட்டும் கொடுக்குறாங்க, எங்களுக்கும் கொடுங்க எங்களுக்கும் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. உண்மைதான். ஏன்னா 2,00,000 கீழே இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் 2,00,000 கீழே இருந்ததுன்னா அவங்களுக்கு கஷ்டம் தானே படுறாங்க. இன்கம் வச்சு பார்க்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்களுடைய கேட்டகரியும் பார்க்குறோம். ஆனால் நம்ம பார்க்குறப்ப அந்த இன்கமும் கேட்டகரியும் ரெண்டுத்தையும் பார்த்து சமமாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா லாஸ்ட் இயர் கூட ஒரு ஜட்ஜ் வந்து சொல்லியிருந்தாரு, கேட்டகரி எஸ்சியில் இருக்காங்க அப்படின்னா அந்த நல்லா வளர்ந்த இருக்கக்கூடியவங்க இந்த எல்லாத்தையும் கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணி எந்த ரேஞ்சில் இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு.
அதே போல தான் அந்த 7.5% இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப என்ன சொன்னாங்க, 5 வருடங்களுக்கு ஒரு வந்து எப்படி போகுது, அதில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது, எதை மாற்றலாம், எதெல்லாம் மாற்றணும், வந்து இதில் ஏதாவது சேஞ்சஸ் வந்து பண்ணணுமா அப்படின்றத 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணணும் அப்படின்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது பரிசீலனை இருக்குது, பார்க்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவையிலையும் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணாங்க. அந்த குழு ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த குழு சில பரிந்துரைகளை கொடுத்தது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அமைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி 450 to 60 அப்படின்னா எஸ்சி கேட்டகரி மாணவர்களுக்கு பியூர் கவர்மெண்ட்டே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பிசிஎம், எம்பிசி அவங்கெல்லாம் இருக்காங்கன்னா ஒரு 530 மார்க்ஸ் அப்படி வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் சீட் கிடைக்கும். ஒரு 480க்கு அபோவ் இருக்காங்க, பிசி, பிசிஎம், எம்பிசி இருக்காங்கன்னா 480 அபோவ் இருக்கவங்க செல்ஃப் ஃபினான்ஸ்டு காலேஜ் வந்து அவங்களுக்கு தாராளமாக வந்து கிடைக்கும். சரியா? எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட் வந்து 400 அபோவ் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைவேட் கவர்மெண்ட் வந்து தாராளமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கிறதுனால நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ரைட்டா? இது சம்மந்தமாக உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் இல்லாத டவுட் எல்லாம் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம். 9176552121. நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையில் வந்து இதுக்காகவே நீங்கள் கால் பண்ணுறப்ப நிறைய கால்ஸ் ஒரு நாளும் நான் வந்து 400லேருந்து 500 கால்ஸ் வரைக்கும் நான் அட்டன் பண்ணுறேன். பட் எல்லா கால்ஸையும் என்னால் வந்து ப்ராப்பராக வந்து எடுத்து பேச முடியல. ஒரு கால் பேசிட்டு போய் இன்னொரு கால்ஸ் வருது. அப்போ நிறைய மிஸ்டு கால்ஸ் இருக்குது. அந்த மிஸ்டு காலை எடுத்து பேசுறதுக்கு என்னால் டைம் வந்து ஒதுக்க முடியல. ஆனால் அதை வந்து என்ன பண்ணுறேன், நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் ஒவ்வொரு கால்ஸுமே வந்து எப்போ டைம் இருக்கோ நைட்டில் ஒரு 10 மணிக்கு மேலே 11 மணிக்கு மேலே கால் பண்ணுறேன். அந்த மாதிரி யாருன்னா கால் பண்ணி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு 10லேருந்து 11 நைட்டில் பேசுவேன். பட் அதை வந்து தப்பாக எடுத்துக்க கூடாது நீங்கள். சரியா? இல்லைன்னா காலையில் ஒரு 6லேருந்து 7 மணிக்குள்ளே உங்களுக்கு நான் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவலை நான் வந்து கொடுக்குறேன். மிஸ்டு கால்ஸில் இருக்கிறவங்க இல்லை டைரெக்டாக கால்ஸ் கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான தேவைகள் வந்து நிறைவேற்றப்படும். அதே போல் டவுட்ஸ் கேட்குறப்ப தப்பே கிடையாது நீங்கள் கேட்கறது. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறீங்க. ஆனால் இருந்தாலும் நீங்கள் கேட்குறப்ப என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்றத கரெக்டாக கச்சிதமாக ஒரு 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 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி முடிச்சிடணும். வளன்னு நம்ம பேசிகிட்டே இருக்கக்கூடாது. 5 நிமிஷம் 10 நிமிஷம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது குருஷியல் டைம். நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். அதனால எல்லாருக்குமே நம்ம வந்து டைமை ஒதுக்கணும். சரியா? இந்த சர்வீஸ் வந்து நம்ம கண்டிப்பாக என்ன இந்த ஃபீல்டில் இருக்கிறப்ப நம்ம கண்டிப்பாக இந்த சமுதாயத்துக்கு நம்ம சேர்ந்த மாணவர்களுக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுனால நம்ம வந்து அதுக்கான டைம் வந்து கொடுக்குறோம். சரியா? சரி, நீங்கள் இதெல்லாம் சொன்னால் கூட ஓகே சார், இந்த வருஷம் எங்களுக்கு கவர்மெண்ட் கிடைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆர்ஜிஆர் அகாடமியில் 20 ஸ்டூடெண்ட்டை வச்சு நிறைய இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் என்ன வருது அப்படின்னா பேரண்ட் கிட்ட இருந்து, சார் என் குழந்தைக்கு அட்டென்ஷனே கொடுக்கல சார், என் குழந்தைக்கு கூட டவுட்டை வந்து கேட்டால் கிளியர் பண்ணல சார், ஃபிசிக்ஸ் புரியல மாதிரி சொல்லி தரல சார், லாங்குவேஜ் பேரியர் இருக்குது சார், டீச்சர் கூட போய் கம்யூனிகேட் பண்ண முடியல சார், எனக்கு என் குழந்தைய கூடயே இருந்து மானிட்டர் பண்ணி மோட்டிவேட் பண்ணாங்கன்னா குழந்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும் சார். இந்த மாதிரி எங்கே சார் பேட்ச் இருக்குது அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரியான பேட்ச் வந்து ஆர்ஜிஆரில் சென்னையில் அண்ணா நகரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரெபிடஸ் பேட்ச் அப்படின்னு 20 ஸ்டூடெண்ட். ஏன்னா கம்ப்ளைண்ட் மேக்ஸிமம் பேரண்ட்டோட கம்ப்ளைண்ட்னா ஹியூஜ் க்ரௌட் இருக்குது சார், 70 பேர் 80 பேர் இருக்கிறாங்க சார், இல்லைனா ஒரே அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 3000 பேர் படிக்கிறாங்க சார், அதில் ஃபில்டர் பண்ணி அந்த பசங்களை எடுத்து அவங்களுக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க சார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. இப்போ நீங்களே கூட பார்த்தீங்கன்னா கூட நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த இன்ஸ்டியூஷன் வந்து தமிழ்நாட்டிலேயே கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நம்பர் 1 சொல்லக்கூடிய இல்லை ஸ்டேட் ரேங்க் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரைனிங் எவ்வளோ பேரை வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஏன்னா டாப் வரஸை மட்டும் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதுலேயே நிறைய பேர் வந்து ஃபெயிலியர் ஆகிறவங்க அந்த 177 மார்க் வாங்காமல் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம்லாம் அவங்க கிட்ட வந்து ஃபவுண்டேஷன்லேருந்து படித்தவங்கலாம் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனில் 30,000 40,000 பேர் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருப்பாங்க. ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ் வச்சுருப்பாங்க, நிறைய வந்து அகாடமிஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லை ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 10,000 மாணவர்களுக்கு கம்மி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு டாப் இன்ஸ்டியூஷன் இல்லை இன்றைக்கி வந்து நல்ல ஸ்டேட் ரேங்க் கொடுக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்னா 10,000க்கு கம்மி இல்லாத மாணவர்களை ட்ரைன் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுடைய லிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் சீட்டு வாங்கினாங்க இல்லை கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்கினாங்கன்னா மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10%க்கு மேலே தாண்டா. 10% ஜாஸ்தி. சில இடத்துலலாம் 5%. நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 1% 2% தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கவர்மெண்ட் கோட்டா சீட்டோட இது இருக்கும். பட் ஆர்ஜிஆரில் நம்ம என்ன பண்ணுறோம்னா 20 ஸ்டூடெண்ட் எடுத்தோம்னா 20 ஸ்டூடெண்ட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி சீட்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எல்லாருக்குமே ஒரே மாதிரி அட்டென்ஷன் கொடுக்குறோம். இங்கே வந்து கிரீம் ஸ்டூடெண்ட்டு இவங்க வந்து பண்ண மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. ஆனால் பண்ணாததுக்கு சிரமம் இருக்கிறவங்கள எடுத்து தனியாக அவங்களுக்கு வந்து அட்டென்ஷன் கொடுத்து பண்ணுறோம். ஆனால் இங்கே பண்ணுறப்ப என்ன பண்ணோம், அந்த இங்கே ஒரு சைட்ல இருந்து எஃபர்ட்ஸ் போடுறப்ப நாங்கள் கீழே
வந்துட்டான் அப்படின்னு கையை கொடுக்குறப்ப அங்கெல்லாம் என்ன பண்ணும், கையை பிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். அந்த குழந்தைங்களும் கையை பிடிச்சி மேலே வரதுக்கு ரெடியா இருக்கணும். என்னத்தை இவங்க பிடிச்சி இழுக்கிறாங்க, இவங்கள பிடிச்சி இழுத்து உள்ள தள்ளிடுற மாதிரி இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எஸ்ஆர்பி ஸ்டூடெண்ட் நம்மளுடைய ஸ்பெஷல் பேட்ச்ல வந்தா கூட யூஸ் கிடையாது. நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு இருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா என்ன அட்ஜஸ்ட் பண்ணணும், டீச்சர் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் கேட்கணும். இதை படினாங்கன்னா இதை படிக்கணும், இவ்வளோ டைம் படிக்கணும்னா படிக்கணும், இவ்வளோ சம்ஸ் போடணும்னா போடணும். இல்ல இல்ல எனக்கு இதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு இதெல்லாம் செய்ய முடியாது, நான் இந்த டைம்ல தான் படிப்பேன், இந்த டைம் இங்க தான் பண்ணுவேன், நான் கிளாஸ்ல வந்து தூங்குவேன், இந்த மாதிரி எல்லாம் உருப்படாது. நீங்க தப்பான எடுத்துங்க, என்ன நெகட்டிவா சொல்றாங்க அப்படி வச்சுங்க. இந்த மாதிரி மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கவே மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் டீச்சரை குறை சொல்றது, டீச்சர் வந்து சரியா சொல்லலைன்னு சொல்றது, டீச்சர் புரியிற மாதிரி சொல்றது இல்லைன்னு சொல்றது, இதெல்லாம் சொல்றவங்க ஜெயிக்க மாட்டாங்க. டீச்சர் புரியாத மாதிரி சொன்னா கூட டீச்சர் கூட போய் உட்கார்ந்துட்டு கேட்டு, இது எனக்கு புரியல, எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டு கத்துக்கிறது. டீச்சர் வந்து ஃபாஸ்டா பண்ணாங்க, கொஞ்சம் ஸ்லோவா எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி அவங்க கூட உட்காந்துட்டு ப்ராப்ளம் போடுறது. இல்ல அவங்க ப்ராப்ளம் போடுறப்ப வருது. ஆனா என்ன பண்றது, இவங்க போடுறப்ப வராது. ஆனா ட்ரையே பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, சில குழந்தைங்க ட்ரை பண்ணுவாங்க. பாதி போடுவாங்க. பாதிக்கு மேல அடுத்து நகர முடியலன்னா அப்புறம் டீச்சர் கிட்ட சில பேர் என்ன பண்ணுவாங்க, போடவே மாட்டாங்க. அந்த பசங்கள்லாம் வராது. வராது. நீங்க வேணா செக் பண்ணிக்கங்க. அந்த குழந்தைங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட் வாங்குறதுக்கு லாய்க்கு இல்ல. ரைட்டா? அதனால நாலேட்ஜ் இல்ல, அறிவு இல்லன்னா கூட பரவால்ல. ஆனா அந்த ஒரு 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 கோஆர்டினேஷன் பண்ணி டீச்சர்ஸ் வந்து சொல்றப்ப, சக்சஸ்ஃபுல் பீப்பிள் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றப்ப, அவங்க என்ன சொல்றாங்களோ கேட்கணும். எங்க கிட்ட கூட வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் ஒரு பையன் அருமையா படிக்கிற குழந்தை தான். ஆனா மதிக்கவே மாட்டான் டீச்சர்ஸ. மார்க் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல இல்ல. ஃபர்ஸ்ட் நீட்ல வந்து அட்டகாசமான மார்க் வாங்கிட்டான். 2வது நீட்ல வந்து மார்க்கே வந்து இல்ல. ஏன்னா, அந்த 2வது நீட் வரப்ப அவன் என்னமோ நம்ம என்னமோ டார்ச்சர் பண்ணி அவனுடைய இதுவெல்லாம் நம்ம வந்து பிரிச்சுடுற மாரி அவனுக்கு வந்து நெனப்பு வந்துருச்சு. இவங்க வந்து நம்மள இது பண்றாங்க. கிளாஸ்ல வந்தா தூங்குறது, அ சாப்பிடுறது வந்து அவன் இஷ்டத்துக்கு போய் சாப்பிடுறது, இதெல்லாம் இருந்தது. நம்ம பேரண்ட் கிட்ட சொல்றப்ப, "சார் என்ன பண்றது சார்? பையன் அப்படிதான் இருக்கான். விட்டுருங்கன்னாங்க." விட்டோம். இப்ப மார்க் பிரைவேட் கவர்மெண்ட் தான். புரியுதுங்களா? அப்ப அந்த இழப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, கமிட் பண்றோம். என்ன கமிட்மென்ட் குடுக்குறோம்? கவர்ன்மென்ட் கோட்டா சீட் எடுக்கிற அளவுக்கு வொர்க் பண்றோம். வரலன்னா, நாங்க அந்த டியூஷன் ஃபீஸ ரீஃபண்ட் பண்றோம்னு குடுக்குறோம். எங்களுக்கும் லாஸ் தான். ரீஃபண்ட் பண்றது எங்களுடைய நோக்கம் கிடையாது. ரைட்டா? அப்ப அந்த குழந்தையும் சப்போர்ட் பண்ணணும். டீச்சரும் சப்போர்ட் பண்ணணும். 2 பேருமே கோஆர்டினேட் பண்ணி பக்காவா அந்த இருக்கக்கூடிய நாட்கள எஃபெக்டிவா யூஸ் பண்ணாங்கன்னா ஜெயிச்சுருவோம். அத வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்றோம். அந்த மேக்ஸிமம் ட்ரை பண்றப்ப இந்த 20க்கு 20 எடுக்கிறாங்களா அப்படின்னா, இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 60 மாணவர்கள் கிட்ட படிக்கிறப்ப, ஒரு 6 பேர், 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தடுமாற்றத்துல கோஆர்டினேட் பண்ணாம விட்டவங்களா இருக்காங்க. ஆனா பேரண்ட் என்ன சொல்றாங்க தெரியுமா? என் குழந்தை என்ன இப்படி விட்டுட்டீங்களே, கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்கி கொடுங்க. கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்கி கொடுக்கல நம்ம. குழந்தைக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்குற அளவுக்கு மார்க் வரதுக்கு ட்ரெயின் பண்றோம். அந்த ட்ரைனிங்கை எடுத்துக்கிட்டு எஃபெக்டிவா குழந்தையும் ரெசிபிக்கல் வந்து கரெக்டா இருக்கணும். அவங்களும் வந்து அவங்க சைட்ல இருந்து எஃபோர்ட்ஸ் வந்து பண்ணணும். நம்ம ஒவ்வொரு வாரமும் வச்சு பேரண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கு மீட்டிங் வச்சு அந்த மார்க்கை ஷேர் பண்றோம்ல, அப்ப வந்து கேட்காத பேரண்ட் எப்ப கேட்கறாங்க? மார்க் வந்ததுமே ஃபைனல் எக்ஸாம் அப்ப என்ன சொல்லிட்டு குழந்தை அடுத்த டெஸ்ட் வாங்கிடும். அடுத்த டெஸ்ட் பசங்களை நம்பக்கூடாது பேரண்ட். பசங்களை வந்து நம்பக்கூடாது. பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்பெஷல் பேட்ச்ல ஜாயின் பண்ற குழந்தைங்க, நாங்க சொல்றத மட்டும் தான் நீங்க வந்து கேட்கணும். குழந்தை சொல்றதை காதுல வாங்கிக்கணும். நம்பக்கூடாது. எங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும். ஆனா நிறைய பேரண்ட் என்ன பண்றாங்கன்னா, அவங்க சொல்றது தான், அவங்க பசங்க சொல்றது தான் அவங்க வேத வாக்கு. அவங்க சொல்றத அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. அவங்க கிட்ட என்ன சொல்லணும்? நீங்க கிளாஸஸ் போறீங்க அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷன் குரு என்ன சொல்றாரோ அதான் கேட்கணும். குருக்கு தெரியும் எப்படி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு. அடங்காத குழந்தைய வந்து அடக்கி வந்து எடுத்துட்டு வரணும்னு குரு நினைக்க மாட்டாரு. தோதா இருக்கிறையா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்புட்டை கொடுப்பாரு. எப்படி வரணும்னு சொல்லுவார். ரைட்டா? அந்த மாதிரி உங்க குழந்தைங்க இருந்தது, உங்க குழந்தைக்கு அந்த சப்போர்ட் தேவை அப்படின்னா ஆர்ஜிஆர்ல நீங்க எடுத்துட்டு வந்து சேர்க்கலாம். 22ஆம் தேதி இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஜூலைல. அந்த 20ல உங்க குழந்தையா இருந்தா கண்டிப்பா நாங்க சொல்றதை கேட்டீங்கன்னா, உங்க குழந்தைய நான் வந்து அடுத்த வருஷம் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்க வைக்கிறதுக்கு நாங்க ரெடி. எங்க டீம் ரெடியா இருக்காங்க. நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா உடனே கால் பண்ணுங்க. 8695186953. ரைட்டா? எங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. நான் உங்களுக்காக தான் இருக்கேன். ரைட்டா? தேங்க் யூ.